இந்தியாவின் தென்பகுதிகளில் வாழ்ந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருந்த சூரியன், மழை, நிலம், மாடுகள் ஆகியவற்றை தெய்வமாக கருதி வழிபட்டனர். ஆண்டு முழுவதும் உழைத்து, விதை விதைத்து, பயிர் வளர்த்து, அறுவடை செய்தபின் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைத்த நாள் அறுவடை நாள். சூரியனுக்கான நன்றி. சூரியன் இல்லையெனில் விதை முளைக்காது, பயிர் வளராது. அதனால் அறுவடை முடிந்த பிறகு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விழா நடத்த தீர்மானித்தனர். அன்று புதிதாக அறுவடை செய்த நெல்லிலிருந்து அரிசி செய்து பால், வெல்லம் சேர்த்து சமைத்தனர். அந்த உணவு சமைக்கும்போது பாத்திரத்தில் பால் பொங்கி வழிந்தது. அதை நல்ல அறிகுறியாக கருதி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் கூவிக் கொண்டாடினர். அந்த நாள்தான் தை முதல் நாள். மாடுகளுக்கான மரியாதை. பயிர் வளர உதவிய மாடுகள் இல்லையெனில் விவசாயம் சாத்தியமில்லை. அதனால் மறுநாள் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து நன்றி சொல்லும் நாள் உருவானது. அதுதான் மாட்டுப்பொங்கல். உறவுகளின் ஒன்று கூடல். அடுத்த நாள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். இது காணும் பொங்கல் என்று அழைக்கப்பட்டது. பொங்கல் என்றால் பொங்கி வரும் மகிழ்ச்சி, நிறைந்த வாழ்வு, நன்றியுணர்வு. இந்த பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.